என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைஞருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது 6 மாதமாக இருக்கலாம், ஓராண்டாக இருக்கலாம். இந்த 6 மாத காலம் இன்றைக்கு இந்த ஆட்சி நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதிலும் அண்ணா திமுகவில் தான் இந்த ஆட்சி 6 மாத காலம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே ஜெயித்துவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் முகத்தை பார்த்து ஓட்டுகளை வாங்கி ஜெயித்துவிட்டு அதற்கு பின்னாலே அங்கே சென்று ஆதரவை கொடுத்து இந்த ஆட்சியை 6 மாதம் காப்பாற்றி இருக்கின்றார்கள். 6 மாத காலம் மட்டும்தான் ஆட்சி இருக்கும். 6 மாதத்துக்கு பின்னாலே என்றைக்கு ஒன்னாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற போது இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா என்பதை அப்போது பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக அதைத்தான் சொன்னேன். இது 6 மாதமாக இருக்கலாம், அது ஓராண்டாக இருக்கலாம். ஆனால் நிலையான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்காது என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் வசனம் பேசுவது போல் பேசிக் கொண்டிருக்கிறார். சட்டசபையிலே பேசுவதற்கு வாய்ப்பில்லை. சினிமாவில் வசனம் பேசுவது போல் எங்கோ கரூரிலே சென்று வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் பேசுகின்ற விதத்தை எல்லாம் பார்க்கின்ற போது அவர் முதலமைச்சரா அல்லது நடிகரா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு திறன் இருக்கிறது. ஆக அவர் நடிகராகவே இன்னும் இருக்கின்றார். அவர் இன்னும் முதலமைச்சராக மாறவில்லை, அரசியல்வாதியாக மாறவில்லை, மக்களுக்கு பயன்பெறுகின்ற அளவுக்கு நன்மைகளை செய்கின்ற ஒரு தலைவராக அவர் மாறவில்லை. ஆக அப்படிப்பட்டவர் தேவையில்லை என்று மக்கள் உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவில் இது ஆட்சி அப்புறப்படுத்தப்படும். இங்கே சொன்னார், இவரை பற்றி பேசவில்லை, அவரை பற்றி பேசவில்லை என்று சொல்கிறார்கள். நான் எல்லாரையும் பற்றி பேசுகின்றேன். இங்கே சொன்னார், ஏதோ கோடிக்கணக்கிலே அண்ணன் ஏமாற்றி பொதுச் செயலாளர் வாங்கி ஏமாற்றி விட்டு இன்றைக்கு ஏமாற்றி விட்டார், அதுவும் எனக்கும் தெரியும் என்று சொன்னார். என்னை சாட்சியாக வைத்து சொன்னார். நான் சொல்லுகின்றேன், என்னை சாட்சியாக வைத்த வரைக்கும் நான் சொல்லுகின்றேன், அப்படி ஒன்றும் அவர் ஏமாற்றி விடவில்லை. அவரைதான் இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்களே தவிர அவர் இவர்களை ஏமாற்றவில்லை. ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியுடைய தலைமை, அந்த தலைமை எப்படி இவர்களிடத்திலே ஏமாற்றும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் அனுப்பிச்சார். மதுராந்தகத்திலே சட்டமன்ற உறுப்பினர் வந்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு பல கோடி ரூபாய் செலவு. அந்த செலவு யார் செய்தது என்பது மாவட்ட செயலாளருக்கு தெரியும். ஆக அப்படி செலவை செய்து சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்குகின்ற ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இப்படிப்பட்ட வழியை செய்வார்? இதை பொய் சொல்லுகின்றார்கள். இப்படி பொய் சொல்லி அவர் திமுகவோட கூட்டணி என்று எனக்கு முன்னாலே பேசுகின்ற போது காயத்ரி கூட பேசினார். சொன்னாங்க, பொதுச் செயலாளர் எப்படி ஒரு திமுகவுடன் கூட்டணி என்று சொல்லுவார்? இந்த இயக்கம் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கும் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம். அப்படி இருக்கின்ற போது பொதுச் செயலாளர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவார்? ஆக இவர்கள் கட்டுக்கதை கட்டிவிட்டு அவர்கள் சென்று அங்கு பதவி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய் புகார்களை சொல்லிவிட்டு அவர்கள் வேறு சென்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் நம்ப வேண்டாம். இங்கே இருந்து சென்றவர்களை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவர் சென்றார் என்று சொன்னால் நமது இயக்கத்திற்கு 100 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.